ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீட்ரூட்டை வச்சு ஒரு சூப்பரான ஸ்கின் கேர் பார்க்க போகிறோம். அதை வச்சு எப்படி க்ளோயிங் ஸ்கின் பண்ணலாம், டேன் ரிமூவ் பண்ணலாம், லிப் பாம் பண்ணலாம், லிப் கேர் பண்ணலாம், எப்படி நெக்கோட டார்க்னஸ் ரிமூவ் பண்ணலாம். அப்பப்பா இது எல்லாத்தையும் ஒரே ஒரு பீட்ரூட்டை வச்சு பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோம் பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு வந்து பிங்க் க்ளோயிங் பேக் பார்க்க போகிறோம். அதாவது எப்படி ஒரு க்ளோயிங் ஸ்கின்னு பீட்ரூட்டை வச்சு பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கடலை மாவு, தயிர் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்ட் ரெடி பண்ணி அதை நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு எப்போவுமே எந்த ஒரு ஃபேஸ் பார்க்கணும் ஒரு 15 minutes to 20 minutes தான் போடணும், அதுக்கு மேலே போட வேணாம். ஸோ இதை பண்ணிவிட்டு நீங்கள் ரெஸ்ட் விட்டுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோயிங் லுக்கை நீங்கள் பார்க்கலாம். ஒரு சின்ன பிங்கிஷ் லுக்கும் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து லிப் கேர் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு துருவின பீட்ரூட்டு, அதில் வந்துட்டு ஒரு 2 drops வந்துட்டு கோகோனட் ஆயில், சுகர் இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு ஸ்க்ரப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த ஸ்க்ரப்பரை வந்துட்டு லிப்பில் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு எம்டி ப்ரஷ்ஷோட பிரிசில்ஸ் வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கணும். ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes வந்துட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணி ஸ்க்ரப் பண்ணிட்டு வாஷ் பண்ணிங்கனாலே லைட்டாக ஒரு உங்களோட லிப் வந்து பிங்க்கானதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லைட்டாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு அதில் கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணி நம்ம லிப்பில் போட்டுட்டு இதையும் அதே மாதிரி தான் ஒரு 5 minutes விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக லிப் பாம் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இது வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணும் போதே நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பீட்ரூட்டை வச்சு எப்படி ஃபேஷியல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து துருவின பீட்ரூட் எடுத்துக்கோங்க. அதில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப்பர் இப்போ ரெடி. இந்த ஸ்க்ரப்பை வந்து நல்லா நம்ம ஃபேஸில் சர்க்குலர் மோஷனில் வந்து ஒரு 2 minutes ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க போதும். அப்படியே 5 minutes அப்படியே ஃபேஸில் அதை விட்டுட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக்லேயே வந்து நமக்கு ஃபேஸ் நல்ல ஒரு சின்ன பிங்கிஷ் லுக் கொடுக்கும். ஸோ இதை ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பேக் பார்க்க போகிறோம். இதுக்கு ரைஸ் ஃப்ளோர் எடுத்துக்கோங்க. பீட்ரூட் ஜூஸு ப்ளஸ் கர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு 15 minutes விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி ரைஸ் ஃப்ளவர் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ஸ்கின் பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜெல் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பீட்ரூட் ஜூஸ், ஆலோவேரா ஜெல், விட்டமின் இ கேப்சூல் இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு கிளாஸி ஜெல் ரெடி. இந்த ஜெல்லை வந்து லைட்டாக டச் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாவே ஒரு பிங்கிஷ் லுக் கொடுக்கும். ஸோ இந்த மூணையும் நீங்கள் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக உங்கள் ஸ்கின் டோன் பிரைட்டனாகவும் பிங்கிஷ் ஆகும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பீட்ரூட் ஃபேஸ் வாஷ், பீட்ரூட் டேன் பேக், பீட்ரூட் ஃபேஸ் பேக் இது மூணையுமே பீட்ரூட் வச்சு பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷுக்கு பீட்ரூட் ஜூஸு ப்ளஸ் எனி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நல்லா வந்து ஃபேஸை மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். செகண்ட் வந்துட்டு பீட்ரூட் ஜூஸு, ஹனி, கர்டு இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ஒரு டேன் பேக். இது ஒரு சீக்ரெட் டேன் பேக். இந்த டேன் பேக்கை மட்டுமே நீங்கள் ரெகுலராகவே வந்து வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் போடும்போது உங்கள் டேன் நல்லாவே ரிமூவ் ஆகுங்க. ஸோ இதை மட்டும் கூட நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் பேக்குக்கு வந்துட்டு அரிசி மாவு, கர்டு, ஹனி, பீட்ரூட் ஜூஸ் இது மூணையும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக்காக போட்டுட்டு 20 minutes கழிச்சு வாஷ் பண்ணிடுங்க. இந்த மூணையும் வந்துட்டு நீங்கள் ஒரே டைமில் பண்ணும் போது உங்களுக்கு வந்து டக்குன்னு பிரைட்டன் ஆகும். ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த 3 பேக்கையும் ட்ரை பண்ணிட்டு போங்க, சூப்பராக ரிசல்ட் இருக்கும். நான் இதை தாங்க யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த லிப் பாம் தான் பார்க்க போகிறோம். இந்த லிப் பாம் சூப்பராக இருக்குங்க. ட்ரஸ்ட் மீ, உங்களுக்கு லிப் பாம் தீர்ந்து போச்சுன்னா வீட்டிலே இதை ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், செமையாக ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி உங்கள் லிப் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சராக இருக்கும். இந்த வெடிப்பு, லிப்லேயே வெடிப்பு வர்றது, லிப்லேயே வந்துட்டு டார்க் லிப்பு, பிக்மெண்டேஷன் இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர் சொல்யூஷனாக இருக்கும். அதுக்கு பீட்ரூட்டை வந்துட்டு நல்ல ஜூஸை வந்து கொஞ்சம் நேரம் வந்துட்டு நீங்கள் அடுப்பில் வந்து வச்சு சிம்மில் வச்சு நல்லா வந்துட்டு அதை திக்காக்கிக்கோங்க. திக்காக்கிட்டு அது ஒரு ஸ்பூனு, கீ ஒரு ஸ்பூனு, விட்டமின் இ கேப்சூல் மூணை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் போது இந்த கன்சிஸ்டன்சி வரும். இதை நீங்கள் வந்து அழகாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை எப்போ வரையும் ஸ்டோர் பண்ணலாம்னா ஒரு 10 days வரையும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இது ஒன்ஸ் நீங்களே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்து நீங்கள் அதே மாதிரி சீக் ஸ்ட்ரெயினாகவும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இங்கேயும் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பிங்கிஷாக சீக்ஸ் இருக்கும். ஸோ இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நானே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து டார்க் நெக்கை போகிறதுக்கு என்ன பண்ணுறோம்? கழுத்துக்கு பின்னாடி கருப்போ இல்லை நார்மலாக இருக்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் கருப்பு இருக்கும் தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கெல்லாம் ஏர் ஃப்ளோ இல்லாத ஒரு ரீஜன், ரொம்ப ஸ்வெட்டு ஜாஸ்தியாக ஒரு ரீஜன். டார்க் நெக்குக்கு ஒரு சூப்பர் சொல்யூஷன் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் வச்சு நல்லா வந்து டர்ட் எல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நான் காமிச்ச மாதிரி காட்டன் வச்சு எடுத்திங்கன்னா எல்லா டர்ட்டும் வந்துடும். அதுக்கப்புறம் அரிசி மாவு, ஹனி, அதுக்கப்புறம் பீட்ரூட் ஜூஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பேக்கை நல்லா சர்க்குலர் மோஷனில் ஒரு 5 minutes வந்து நல்லா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 20 minutes அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அப்புறம் வாஷ் பண்ணுங்கள். இதையுமே வீக்லி 2 or 3 பண்ணும்போது நல்லாவே டார்க் நெக் ரெடியூஸ் ஆகும்.
உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம்னால வர டார்க் நெக்குக்கு இது யூஸ் ஆகாது. இது செயினால் வர டார்க் நெக்குக்கு தான் இது ரெடியூஸ் ஆகும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த பீட்ரூட் ஸ்கின் கேர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது என்னோட ஷார்ட்ஸோட கலெக்ஷன் தாங்க. ஸோ இந்த மாதிரியான பியூட்டி டிப்ஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பை சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹை சொல்லிக்கிறேன்.